இறைவன் சொல்லக்கூடியது நீதான். உனக்குள்ளதான் இறைவன் இருக்கான். அவனை நீ பிடிச்சினா நீ பெரியாள். அவனுக்கான நீ என்னென்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலப்போக்கில் எனக்குள்ள இருக்கிற இறைவன் முன்னால் இருக்கிறான்னு சொல்லி சிலையை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிலை தான் நீயே அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை மறந்துட்டோம். இப்போ அதை சிலையை கடவுளாக பார்க்குறோம். இப்போ சிலையை கடவுளாக பார்க்கும்போது என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அங்கே என்ன பண்ணுறாங்க, முதல்ல தூபம் காட்டுறாங்க. எதுக்கு தூபம் காட்டுறாங்க, மன அமைதி அடங்கிறதுக்காக தூபம் கொடுக்குறாங்க. வாசனை பொருள் தூபம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, மணி அடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு அதிர்வு ஏற்படுது. கிட்டு கிட்டுன்னு ஒரு அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வில் என்ன நடக்குது, சவுண்டு வருதா, அந்த அதிர்வோட சவுண்டு கூட வருதா இல்லையா, வருது. சரி, அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க, தீபத்தை காட்டுறாங்க. அது ஒளி காட்டுறாங்க. அந்த ஒளி என்னது, நெருப்பு. அந்த ஒளி மூலமாக தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இது மூணு சேர்ந்து தான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு இறைவனுக்கும் முறைப்படி தான் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அது என்னன்னு தெரியாது. தீபாவளி கட்டினாங்களா, வணங்கிட்டீங்களா அப்படின்னு. அந்த இறைவன் ஒளி தான் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத முழுசாக உணர்த்துனாங்க. ஆனால் நமக்கு அது என்னன்னு தெரியல. தெரியாதனால என்ன பண்ணுறோம், குழம்பிக்கிறோம். என்னன்னு நமக்கு புரியாமையே வாழ்ந்துட்டுக்கிறோம்.